வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரியாணி சுவையில் தக்காளி சாதம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அரிசி 400 கிராம், தக்காளி 5 மீடியம் சைஸு, இது கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மல்லி 3/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூனு, சோம்பு 1/4 டீஸ்பூனு, பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 5, எண்ணெய் 4 டீஸ்பூனு, நெய் 2 டீஸ்பூனு, வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு பச்சை மிளகாய். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் மல்லித்தலை கொஞ்சமாக புதினா இதை சேர்த்துக்குவோம். இந்த சமயத்தில் நீங்கள் மல்லி புதினா போட்டிங்கன்னா தான் நல்ல வாசமாக இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூடை போட்டுக்குவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் இதோட போட்டு அவ்வளோதான் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கூலாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி அந்த அளவில் ஊற்றிக்கிங்க. இது நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். சாப்பாட்டு அரிசி தான், கர்நாடகா பொன்னி. இதை போட்டுக்குவோம். இதை நம்ம தம்மு தான் போட போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். முதல்ல நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டோம். இப்போ அரிசி போட்டுக்கிறதால அரிசிக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு 15 நிமிஷம் தம்மில் போட்டுக்குவோம். பழைய தோசைக்கெல்லாம் அடுப்பில் போட்டு மூடி போட்டு வெயிட் வச்சுக்குவோம். இது ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அழகான முறையில் தம்மாக இருக்குது. அடிப்பிடிக்கவே இல்லை, நல்லா வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை ஏற்றி வைக்கலாம். நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். தம் போட்டு நல்லா பிரியாணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.